ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் இந்தியன் ஆண்டர்பிரினரா இருந்த கிரண் மசூம்தார் ஷா, த ஃபவுண்டர் ஆஃப் பயோகான் இந்தியா. அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அவங்களோட ஹிஸ்டரியை பார்க்கலாம். கிரண் மசூம்தார் ஷா அவங்கள பார்த்தீங்கன்னா 23 ஆஃப் மார்ச் 1953 வந்து பெங்களூரில் அவங்க வந்து பிறக்கிறாங்க. என்னதான் அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தாலும் அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதை கொடுக்குது. அவங்க எடுத்து ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா படி. இவங்களோட அப்பா யாருண்டா ரசிந்திரா மசூம்தார் ஷா. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் ப்ரௌ மாஸ்டராக இருக்கார். ப்ரௌ மாஸ்டர்ன்ற ஒரு கம்பெனியில் வந்து அந்த டீ இதெல்லாம் உருவாக்குவாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலை பார்க்குறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சீஃப்ங்கிற மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல வந்து வேலை பார்க்குறாரு. அந்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் பிரீவரிஸ்ங்கிற ஒரு கம்பெனியில் வந்து அவர் வேலை பார்க்குறாரு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் இந்தியாவில் வந்து இந்த பீவரேஜ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. பிரேவரிங் கம்பெனியில் வந்து ஒரு பெரிய கம்பெனியாக வந்து இந்தியாவில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மேஜர் ரோலை வந்து பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கிரண் இவங்களை வந்து வளர்க்குறதுலையும் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து மேஜர் ரோலை வந்து பண்ணுறாரு. இன்னும் சொல்லணுன்னாக்கா கிரணுக்கு வந்து இவர்கிட்டேருந்து தான் பல இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லையும் ஃபர்மெண்டேஷன்லையும் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்க எந்த மாதிரி ஆளாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நம்மளோட ஆர்வம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஆர்வம் எதை நோக்கி எடுத்துகிட்டு போதோ, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி நம்ம எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதையும் இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கிரண் வந்து எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஷப் காட்டன் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் தான் அவங்க வந்து படிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அகாடமிக்காக வந்து சூப்பராக அவங்க வந்து பண்றாங்க. அந்த அகாடமிக் இதுலயே என்னெல்லாம் தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இவங்களோட லீடர்ஷிப்பாக இருக்கட்டும், இவங்களோட சயின்ஸில் உங்களுக்கு இருக்கிற ஆர்வமாக இருக்கட்டும், இது வந்து எல்லாருக்குமே வந்து புரிய வருது. ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆர்வம் எதில் இருக்கோ அதை நோக்கி போகிறாங்க. அவங்க ஆர்வம் என்ன அப்படின்னு பார்த்து உயிர் இருக்கிற பொருட்கள்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு. ஸோ அதை நோக்கி போகிறாங்க. இவங்களோட பேச்சுலர்ஸ் என்ன படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி வந்து படிக்கிறாங்க. அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் கேரமில் அப்படிங்கிற ஒரு காலேஜில் வந்து, அது வந்து உமன்ஸ் காலேஜ், அங்கே வந்து படிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டடாக இருந்துச்சு. அங்கே வந்து அவங்க படிக்கிறாங்க. அது எப்போ அவங்க முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கிராஜுவேஷன் வந்து 1973 அப்போ அவங்களோட கிராஜுவேஷன் வந்து முடிக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டாக்டர் படிப்பு மேலே ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மெடிக்கல் சீட்டு கிடைக்கல. அது கிடைக்காதனால இவங்க பல பேச்சுக்கு வந்து ஆளாகிறாங்க. பல பேர் வந்து இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க சோர்ந்து போகாமல் கிவ் அப் பண்ணாமல் அவங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட சஜஷன் வந்து இவங்களுக்கு ஈர்க்குது. அவங்க எடுத்து ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா படி. உங்க அப்பா வந்து என்ன சஜஷன் பண்றாங்க, உங்க அப்பா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரூ சயின்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ரூவிங் பண்றது இருக்குல்ல, அதை பத்தி படி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சஜஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா ப்ரூவிங் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு போல்டான ஒரு மூவ் வந்து எடுக்கிறாங்க. இது எப்போன்னாக்கா 1970s அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஒரு உமனாக அதுக்குள்ளார வந்து மோஸ்ட்லி யாருமே போக மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க வந்து பண்ணுறாங்க. அந்த டயத்தில் இவங்க வந்து பேலரேட்னு ஒரு காலேஜில் வந்து இது படிக்கிறாங்க. அந்த காலேஜ் வந்து எதோட பார்ட்டாக இருக்குன்னாக்க ஃபெடரேஷன் யூனிவர்சிட்டின்ட்டு மெல்பர்னில் வந்து ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் இருக்குது. அந்த மெல்பர்னில் வந்து ஃபெடரேஷனல் யூனிவர்சிட்டின்னு ஒரு காலேஜ் இருக்குது. அதோட பார்ட்டு தான் வந்து இந்த பெலாரட் காலேஜுங்கிறது. ஸோ அங்கே வந்து இவங்க மாஸ்டர் டிகிரி வந்து வாங்குறாங்க. இந்த ப்ரூவிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இவங்களோட மாஸ்டர் டிகிரி வந்து வாங்குறாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 வந்து நடக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா முதல் இந்திய பெண் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நடக்க, இவங்க கிளாஸ் இவங்க தான் ஒரே ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க அந்த கிளாஸில் அவங்க படிக்கும் போது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெக்னிக்ஸ்லாம், அதில் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பற்றி நல்லா கற்றுக்குறாங்க. ஈவந்தோ அங்கே வந்து ஆம்பளை தான் முக்கியம் அப்படின்ட்டு இருந்துகிட்டு இருக்கிற ஆம்பளை மாமா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பல முக்கியமான டெக்னிக்ஸையும் வந்து இவங்க கற்றுக்குறாங்க அந்த இடத்துல. அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் வரும்போது எப்படின்னாக்கா ஒரு ரொம்ப ஆசையோட வராங்க. அவங்க அப்பா மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ரூவிங் மாஸ்டராக வந்து ஆகலாம். ஆனால் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னத்தான் ஒரு வேர்ல்டு கிளாஸ் படிப்பு அவங்க படிச்சிருந்தாலும், எல்லாரும் போட்டுற மாதிரி ஒரு படிப்பு வந்து படிச்சிருந்தாலும் அவங்க பல இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகுறாங்க. பல பேர் வந்து இல்லை சரிப்பட்டு உங்களாட்டி முடியாது அப்படின்ட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. ஏன்னா இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேலே சந்தேகப்படுறாங்க. என்னன்னா இவங்களால முடியாதோ, இந்த இது ஃபிசிக்கல் வேலை வேற இருக்கு, இதை வந்து இவங்களாட்டி மேனேஜ் பண்ண முடியாதோங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால இவங்க எப்படி இதை வந்து வழி நடத்தி எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற அவங்களோட
திறமை மேலேயும் ஒரு சந்தேகம் வந்து எழுப்புறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பல இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து எப்படி இந்த பயோகானுங்கிறதுக்குள்ளார வந்து போகிறாங்க, இவங்க வாழ்க்கை எப்படி பயோகானுக்குள்ளார போகுது. 1978 பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப ஒரு ஹாப்பியான மீட்டிங் வந்து நடக்குது. அது யாரோட அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க லேஸ்லி ஆச்சின்ஃப்ளாஸ் அப்படிங்கிறவரோட தான் வந்து அந்த மீட்டிங் நடக்குது. இவர் யாரு? பயோகான் பயோகெமிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு அயர்லாந்து கம்பெனி வந்து ஆல்ரெடி பல பேர் வாங்கிருச்சு. அது ஒரு லைஃப் சேஞ்சிங் கம்பெனி அப்படிங்கிற ஒரு பேரே வந்து வாங்கிருச்சு. அந்த கம்பெனியை வந்து இவர் என்ன ஆசைப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ஒரு சப்சிடரி வந்து இந்தியாவில் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து படுறாரு. இந்த இந்தியன் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில என்சைம்ஸ் வந்து பண்ணுறாங்க. அது எந்தெந்த என்சைம்ஸ் அப்படிங்கிறத வந்து அப்புறம் முதல்ல நம்ம கிரனோட லைஃப் ஸ்டோரிக்குள்ளார வருவோம். இவர் பார்த்தீங்கன்னா கிரணை வந்து மீட் பண்ணுறாரு. இவங்களுக்கு உள்ள இந்த ப்ரௌவிங் நாலேஜ், அது மட்டும் இல்லாமல் சயின்ஸில் உள்ள நாலேஜ் பார்த்தீங்கன்னா, அதை பார்த்து இவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் வந்து ஆகிறாரு. இவர் இன்ஸ்பயர் ஆகிறது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருனாக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. என்னன்னா, நம்ம சாமியா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் பெரிய தண்டனை. இந்த இந்தியன் ஆப்ரேஷனை வந்து நீங்க நடத்துங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. இவங்கள்ட்ட வந்து இது கொடுக்கும் போது இவங்களுக்கு என்ன வயசா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 25 வயசா தான் இருக்கு. ஒரு 25 வயசு பொண்ணு அவங்கள்ட்ட வந்து இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இவங்களோட லைஃப்ல, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நன்மையை செய்து அது வந்து ஒரு இவங்களை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய கம்பெனி. இப்போதான் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளார போகிறதுக்கு இவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய கம்பெனி வந்து கிடச்சிருக்கிறது அது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அப்போ கூட ரொம்ப பிரேவாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு $10,000, அதாவது யூஎஸ் டாலர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா $1,200, இந்த காசில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பயோகான் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து உருவாகுது. ஸோ இது எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க கராஜ்லேயே வந்து உருவாக்குறாங்க. அது என்ன மாதிரி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்காங்க. அதுவும் பெங்களூரில் இருக்குது ஒரு ரெண்டட் ஹவுஸ். அவங்க வந்து வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்குது. அதில் ஒரு சின்ன போர்ஷனில் வந்து இவங்க வீடாக மாற்றிட்டு மீதி இருக்கிற போர்ஷனை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அவங்களோட லேபாக வந்து ஆக்குவோம், இதை வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு லேபாக வந்து ஆக்கிக்குவோம் அப்படின்னு இவங்க வந்து உருவாக்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கிடையாது. பல பேர் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே சந்தேகப்படுறாங்கன்னாக்கா இவங்களால முடியுமா, இவங்க ஒரு பொண்ணா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து இவங்க மேல பல பேர் வந்து படுறாங்க. இருந்தாலும் அதுக்கெல்லாம் இது பண்ணாம இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாங்க. இவங்க லைஃப்பும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டர்பிரினியல் ஜெர்னி வந்து உருவாகுது. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. ஸோ இந்த பயோகான் ஸ்டார்டிங் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்சைம்ஸ் வந்து உருவாக்குது. இப்போலாம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரூவிங்க்கு வந்து யூஸ் ஆகும், அப்புறமேட்டு டெக்ஸ்டைல்ஸ்க்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு இதுக்கும் வந்து இவங்களோட என்சைம்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்கிறதுனால இவங்களுக்கு அந்த அளவுக்கு காசு கிடையாது. ஒரு கம்பெனியை எடுத்து நடத்துகிற அளவுக்கு இவங்கள்ட்ட காசு கிடையாதுங்கிறதுனால இவங்க பேங்க்கில் வந்து பல பேங்க் வந்து ஏறி இறங்குறாங்க. அந்த பேங்க்கில் வந்து இவங்க போய் கேட்குறாங்க, இது மாதிரி நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுறோம், இந்த மாதிரி பேஸில் வந்து ரிசர்ச் பண்ணுறோம், எங்கள்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது, இதுதான் அந்த கம்பெனி பயோகானுங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்லாம் போய் லோன் கேட்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து கொடுக்க வந்து மறுக்கிறாங்க. பல பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பொண்ணா இருக்காங்க, ஒரு பொண்ணு வந்து ஒரு கம்பெனியை வழிநடத்தி எடுத்துட்டு போதா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே வந்து இவங்க ஒரு பொண்ணா இருக்கிறதுனால இவங்க மேல இவங்களோட டேலண்ட்ல வந்து சந்தேகப்பட்டு என்ன பண்றாங்க, பல பேங்க் வந்து இவங்களுக்கு லோன் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பொருள் வேணும்ல, அந்த பொருள் கொடுக்குற சப்ளையர்ஸ் இருப்பாங்களா, அந்த சப்ளையரும் வந்து பல பேர் வந்து வர மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெண்டர்ஸ், அதாவது இதை விற்பனை செய்யறவங்க இருக்காங்களா, அவங்களும் பாத்தீங்கன்னா பல பேர் வந்து இவங்களோட வந்து இந்த கம்பெனியோட வந்து சேரவும் மாட்டேங்கிறாங்க, அவங்க ஒழுங்கா ஒர்க்கும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்டா இது வந்து ஒரு பொண்ணு வந்து நடத்துற கம்பெனி அப்படிங்கிறதுனாலயே பல பேர் வந்து வர மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இவங்க ஒரு பொண்ணா இருக்கிறதுனாலயே வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு லோனு இதுன்னு கேட்டால் கூட அதுக்கும் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே அதை போட மாட்டேங்கன்னா ஸ்டார்டிங்கை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க கிரண்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பர்சனலாக இந்த கிரண் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னா, இவங்க பல பேரை வந்து பல சயின்டிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாவே சுயமாக வந்து இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒரு ஆளை வச்சு நீ கேள்வி கேளு, அவங்கள ரெக்ரூட் பண்ண, அதாவது வேலைக்கு ஏடு, பல பேரை செட் பண்ணி இது மாதிரி நீ அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணி நீ அவங்கள ரெக்ரூட் பண்ணுறியான்னு பாரு, வேலைக்கு ஆளுங்களை வந்து நீங்க இழுங்க அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கலாம். ஆனால் இவங்க அது மாதிரி இல்லாமல் இவங்களே பர்சனலாக போய் அந்த கம்பெனியோட ஓனரே பர்சனலாக போய் ஒரு சயின்டிஸ்டையும் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க.
அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேபில் நடக்கிற வேலைகளை வந்து இவங்களே வந்து மேற்பார்வையும் வந்து பார்க்குறாங்க. இது மட்டும் அவங்க பண்ணுறது இல்லாமல் இது போக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனின்னா நம்மளுக்கு அந்த வரவு செலவு இந்த ஃபினான்ஷியல் இதை வந்து பார்க்கணும். அதையும் அவங்க வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெகுலேஷன்ஸ் இந்த லாலாம் வச்சுருப்பாங்கள்ல, இந்த ரூல்ஸ் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு பல லாஸ் வந்து இருக்கும். அந்த இதையும் இவங்களே வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் வந்து போடுறதுக்கு இவங்களே வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்களே வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது ஓவரால் சொல்லணும்னா இந்த கம்பெனியவே வந்து இவங்க மட்டும்தான் மெயினாக வந்து நடத்துகிறாங்க. இவன் தான் இவங்களுக்கு கீழே வந்து சில பேரை இவங்க ரெக்ரூட் பண்ணி வச்சுருந்தாலும் இவங்க தான் வந்து மேஜர் ஒர்க் வந்து இதில் பண்ணுறாங்கங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1979 வந்து பயோகானுங்கிற கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கம்பெனி இதான் வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கம்பெனி. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ண பெரிய பெரிய நாடாக இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போகுது, யூரோப்புக்கு போகுது, இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸ் கூட இந்தியாவில் இருக்கிற இந்த ஒரு சின்ன கம்பெனி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூரோப்புங்கிற அளவுக்கு வந்து இவங்களோட என்சைம்ஸை வந்து ஏற்றுமதி பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து போகுது. இது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை வந்து உங்களுக்கு கொடுக்குது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்களோட தொலைநோக்கு பார்வையை அவங்க பார்த்ததா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை இவங்களாவே வந்து பேஸ்லேருந்து அந்த ரூட்லேருந்து வந்து இவங்களே வந்து ஏறது இது நீ பண்ண நீ திறமைசாலி தான்டா, பின்னாடி வேலை இருக்கல அதெல்லாம் தர மட்டும் பார்த்தா ஆரம்ப கட்டத்திலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வெற்றி வந்து இந்த கம்பெனிக்கு வந்து கிடைக்குது. இதெல்லாம் என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையில் இவங்க பார்த்ததா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் வந்து பேஸ்லேருந்து அந்த கம்பெனியோட ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஒரு ஆளை எடுத்துக்கிட்டதா இருக்கட்டும். இவங்க தான் இந்த கம்பெனியை வந்து பெருசாக்குனது, இருக்கிற எல்லாமே இவங்க தான் ஹேண்டில் பண்ணாங்க. இதெல்லாம் தான் இந்த கம்பெனி வந்து ஒரு ஆரம்ப கட்டத்திலே வந்து இவ்வளோ பெரிய வெற்றி வந்து சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். இவங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பல பேங்க்கிட்ட வந்து காசு வேணும்ட்டு ஏறி இறங்கியிருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட விஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. வாழ்க்கையில் ஒரே ஒரு ஐடியா வேணும், அந்த ஐடியாவையே நீங்க சொல்லுங்க, உங்க விஷனை யாராவது வந்து நீங்க வந்து ஒரு ஆசைப்பட்டிருக்கலாம், நீங்க வந்து ஒரு புதுசா இப்படி ஒரு நம்ம ஒரு இனோவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த இதை வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து சந்தேகப்பட்டிருக்காங்களா? நீங்க யாரு எவருன்னா இது பண்ண தேவையில்ல. ஸோ நீங்க ரொம்ப டீட்டெயில்டா போகணும்னு அவசியம் கிடையாது. நான் இந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டேன், அது சந்தேகப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் மேலோட்டமா நீங்க சொன்னா கூட ஓகே தான். இதுக்கு அடுத்து நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பயோகானுங்கிற கம்பெனி வந்து எப்படி ஒரு குளோபல் பிராண்டா வந்து மாறுது, எப்படி உலகம் ஃபுல்லா இது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். 1980s எண்டிங் காலகட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா 1990s ஆரம்ப காலகட்டமா இருக்கட்டும், இந்த டயத்துல வந்து கிரண் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பயோடெக்கோட ஃபியூச்சர் வந்து வெறும் இந்த என்சைம்ஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது, ஹெல்த் கேரம் தான் அப்படிங்கறத வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த பயோகானை வந்து வேற ஒரு பாதையில எடுத்துட்டு போறாங்க. இனி நான் போற பாதை. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மருந்து மாத்திரை இருக்குல்ல, அப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு ஃபீல்டா வந்து இருந்துச்சு. Medicine is not a service. It's going to be the biggest business of this world. ஸோ இவங்க வந்து அதுக்குள்ளார போகணும்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1994 வந்து இதுக்குள்ளார வந்து வராங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சின்ஜென் அப்படிங்கிற ஒன்று வந்து உருவாக்குறாங்க. இந்த இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டில் வந்து இவங்க வந்து ரிசர்ச் ஆர்கனைசேஷனாக வந்து உருவாகிறாங்க. இதான் வந்து கான்ட்ராக்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷனாக உருவாகுது, CROன்னு வந்து சொல்லுவாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து R&D வந்து பண்ணணும். R&Dனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பண்ணணும். இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது இந்த R&D பண்ணுறதை வந்து குளோபல் லெவலில் மருந்து மாத்திரைக்காக வந்து இந்த கம்பெனி வந்து பண்ணோம், ரிசர்ச் வந்து இந்த கம்பெனி வந்து பண்ணோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கம்பெனியாக வந்து இது உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 2000 வந்து கிளினிசன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனையும் வந்து உருவாக்குறாங்க. அது எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கிளினிக்கலாக பண்ணுற ரிசர்ச்சையும் ட்ரக்கையும் வந்து பேஸ், ட்ரக்குன்னா மற்றது கிடையாது. ட்ரக்குன்னா என்னன்னா இந்த மருந்துலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து ட்ரக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ஆர்கனைசேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த பயோகானுங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக மட்டும் இல்லாமல் ஒரு அறிவியலில் வந்து ஆர்வம் இருந்ததுனால தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு என்சைம் கம்பெனியாக இருந்ததுலேருந்து என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மருந்து மாத்திரை வந்து உருவாக்குற கம்பெனியாக வந்து மாறுது. இந்த இதை அவங்க உருவாக்குறதுக்கு காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ வந்து அது காஸ்ட்லியாக இருந்துச்சா, இவங்க வந்து என்னத்தை எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறாங்கன்னா, எல்லாராலையும் இதை வாங்க முடியணும், உயிரோடு இருக்கிற எல்லாத்தாலையுமே இதை வந்து
வாங்க முடியணும், அந்த அளவுக்கு வந்து இதை எடுத்துட்டு வரணும். அடுத்த பல வருஷத்துக்கு வந்து இது நோயே இல்லாத மாதிரி நம்ம வந்து ஆக்கணும். ஸோ பல நோய் வந்து முன்னாடிலாம் உருவாயிருக்கும்ல, அந்த நோய்ங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம அழிக்கணும். அதுவும் வந்து எல்லாருமே வாங்க முடியறதா இருக்கணும், எல்லாருக்குமே கிடைக்கிறதா வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்து இது உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துலேயே பல சாதனைகள் வந்து இந்த கம்பெனி வந்து பண்ணுது. நான் என்னண்டா இப்போ வந்து நான் அந்த சாதனைகளோட மேலோட்டமாக மட்டும் சொல்கிறேன், அதோட இன்டெப்த்தாக அந்த பயாலஜிக்கல் வைஸ்லாம் நான் உள்ளார போல. உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம், ஈஸியாகவே அதோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளாக வந்து இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாராலுமே வாங்க முடிகிற ஒரு பொருளாக வந்து மாற்றுறாங்க. இவங்க ஸ்டார்டிங் சொன்ன கோலே தான் அவங்க வந்து பண்ணுறாங்க, எல்லாருமே வாங்க முடிகிறதா ஒன்று மாற்றுறாங்க. இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக வந்து இந்த இன்சுலின்ங்கிறத வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாராலுமே வாங்க முடிகிறதா வந்து ஒன்று இதை வந்து மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறத வந்து உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள விஷயங்களையும் வந்து இவங்க உருவாக்குறாங்க. ALZUMAB அப்படிங்கிற ஒன்றையும் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொரியாசிஸ், ஆட்டோ இம்யூன் அப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வந்து இந்த ALZUMAB அப்படிங்கிற ஒரு அப்ரிவேஷனில் உள்ள ஒரு இந்த விஷயத்தை வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல கம்பெனியோட வந்து இவங்க கொலாபரேஷனும் வந்து பண்ணுறாங்க. என்னென்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலான்கிற ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்டாஸுங்கிற ஒரு குளோபல் கம்பெனி இதோட வந்து அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட. இதெல்லாம் பண்ண பயோகான் இந்தியா கம்பெனி வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 2004 வந்து இது வந்து பப்ளிக் இஷ்யூ வந்து பப்ளிக் இஷ்யூண்டா IPOன்னு சொல்லுவாங்க. IPOன்னா என்னன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இவங்க லிஸ்ட் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் மாதிரி கிடையாது, அழுத்தலேண்டா அழுத்திருங்க. ஜோக் இல்லையா? ஆனா இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடு. இதுல வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனது மட்டும் இல்லாம அந்த ஓவர் சப்ஸ்கிரைப் எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 33 டைம்ஸ் வந்து இது ஓவர் சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இந்த கம்பெனியை வந்து மக்களுக்காக வந்து விடுவாங்க, மக்களும் வந்து இதில் ஒரு பங்குதாரராக வந்து இருக்கட்டும் அப்படின்னு வந்து விடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு விட்டாங்களோ அதை விட 33 மடங்கு வந்து அதிகமாக வந்து எல்லாரும் வந்து ஆர்வத்தை காட்டியிருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரண் வந்து உடனே வந்து என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுயமா உருவான ஒரு உமன் ஆண்டர்பிரனரா இருக்கிறதுல வந்து ஒரு ரிச்சஸ்டான ஆண்டர்பிரனரா வந்து மாறுறாங்க. இவங்க வந்து ரொம்ப நாளா கஷ்டப்பட்டது தான் காரணம், ஆனா இந்த வளர்ச்சி வந்து ஓவர் நைட்ல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணக்காரனா வந்து ஆக்கிடுச்சு இவ்வளவு அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம். ஸோ இந்த பயோகான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா உலகம் அங்கீகாரம் வாங்கின ஒரு கம்பெனியா வந்து மாறுது. இது என்னென்னத்துல இருந்தெல்லாம் அங்கீகாரம் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்க FDAங்கிற ஒரு இதுல இருந்தும், அது மட்டும் இல்லாம EMA அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து இவங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குளோபல் டெக் ஜெயண்ட் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எதனால அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அறிவியல் மேலே உள்ள ஆர்வம் மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து எல்லாராலுமே இதை வந்து ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும், எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க நினச்சது தான் வந்து முக்கியமான காரணம்னு சொல்லலாம். ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி உருவாகி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாபத்துக்காகலாம் உருவாகலை, இது வந்து மக்களோட தேவையை கம்மியான காசுல வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் உருவாயிருக்கு. நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோடமா. நீங்க சொல்லுங்க என்னண்டா எந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது லாபத்தை வந்து அவங்களோட லாபத்தை கம்மி பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பொருளை சேர்க்கணும், எந்த கம்பெனி இது மாதிரி மாறணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த பயோகானுங்கிற இந்த கம்பெனி வந்து எப்படி வந்து ஒரு சோஷியல் இம்பாக்டை வந்து எடுத்துகிட்டு வருது, எப்படி ஒரு மக்களுக்கு வந்து என்னென்ன விதத்துலலாம் நல்லது வந்து செஞ்சு பயோகானுங்கிற கம்பெனி உருவானது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்டெப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2004 வந்து பயோகான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத வந்து உருவாக்குறாங்க. இந்த ஃபவுண்டேஷன் எதுக்காக உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேருக்காகவும் எஜுகேஷனுக்காகவும் தான் உருவாகுது. இது மேஜராக என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் வந்து மேஜராக பண்ணுது. அதில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் இருக்குது பார்த்தீங்களா, கேன்சரை எப்படி கியூர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மேஜராக வந்து இது உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் வந்து பண்ணுறாங்க. யாரோட இவங்க கொலாபரேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடய வந்து கொலாபரேஷன் பண்ணி இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு ஏஜென்ட்டாக வந்து மாறுறாங்க.
எதுக்காக ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்து இவங்க வந்து கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு ஏஜென்ட்டா வந்து மாறுறாங்க. மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து உருவாக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1400 பெட்டு வந்து கிரியேட் பண்றாங்க. பெட்டுனாக்கா இந்த ஸ்ட்ரெச்சர் பெட்டு வந்து சும்மா வச்சுக்கிறது அது மட்டும் கிடையாது, எல்லா சப்போர்ட்டுமே, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம பார்ப்போம் தெரியுமா, அது மாதிரி ஒரு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இவங்க மசும்தார் ஷா கேன்சர் சென்டர் அப்படிங்கிற ஒன்று வந்து இன்னொரு கம்பெனியோட வந்து சேர்ந்து உருவாகுது. அது யாருன்னா டாக்டர் தேவி ஷெட்டி அப்படிங்கிறவங்களோட நாராயணா ஹெல்த் அப்படிங்கிறதோட சேர்ந்து தான் வந்து இந்த கனவு வந்து நிஜமாகுது. 1400 பெட்டை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியில் எல்லாராலுமே அஃபோர்ட் பண்ண முடிகிற மாதிரி ஒரு இந்த கேன்சரை வந்து கியூர் பண்ணுறதுக்குள்ள சொல்யூஷன்ஸை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இது பல வருஷத்துக்கு வந்து வருது. ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் இதுலேருந்து வந்து பயன்படுறாங்க. ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையும் வந்து உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் கிளினிக் அப்படிங்கிறதையும் உருவாக்குறாங்க. மொபைல் கிளினிக்னா இது மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சின்ன இடத்துல வந்து அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து உருவாக்குறாங்க. அது இப்போ இங்கே இருக்கலாம்டா அடுத்த தடவை வேற எங்கேயாவது கூட போய் வச்சுக்கலாம், அது மாறிக்கிட்டே இருக்கலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இதையும் வந்து உருவாக்குறாங்க. இவங்க இன்னொரு விஷயத்தையும் வந்து புரிய வைக்கிறாங்க. என்னென்னா ஒரு பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் சேர்ந்து எப்படி வந்து மக்களுக்கு நல்லதை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க. இந்த கிரண் இவங்க வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைசராகவும் இவங்க இருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக, அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்னு வந்து சொல்லுவாங்க. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஸ்டெம்னா என்னன்னாக்கா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்ஸ் இப்படிங்கிறதுல வந்து இவங்க வந்து ஒரு அட்வைசராகவும் இருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க எல்லாருக்குமே புரிய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பல இடத்துல போய் பேசுவாங்க. இந்த கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டிஸ் மாதிரி இருக்கிற பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து இவங்க போய் பேசுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்களாலையும் முடியும், சாமியா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி வந்து இவங்க பேசுவாங்க. அதுவும் முக்கியமா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸை பத்தி உள்ள நம்பிக்கை, அவங்களால முடியும், அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குங்கிறத பத்தி அவங்க வந்து பேசுவாங்க. இவங்க ஆரம்ப கட்டத்தில் உலர வரும்போது பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இவங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுனாலேயே பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்காம விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல பேங்க்கிட்ட கேட்கும் போதும் இவங்களுக்கு வந்து இவங்க பெண்ணாக இருக்கிறதுனால இவங்களை வந்து சந்தேகப்பட்டு இல்லை இவங்களுக்கு இது சரிப்பட்டு வராதுன்ட்டு பல பேர் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்காம இருந்தாங்க. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆள். நீங்க சொல்லுங்க. ஸோ இன்னமும் இந்த உலகத்துல வந்து இதே மாதிரி நடக்குதா? பெண்ணுண்டாக்கா அவங்களால முடியாது, இல்ல ஆண்டா அவங்களால முடியாது, இல்ல பல விஷயங்கள்னால வயசு கம்மியா இருக்கிறதுனால முடியாது, இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்க மறக்காம சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க இதனால ஏதாவது பர்சனலா ஃபேஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க, நான் அதை பார்ப்பேன். இது மட்டும் இல்லாமல் இவங்க பர்சனல் லைஃப் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வாழ்க்கையை வந்து எதெல்லாம் இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இதில் பார்க்க போகிறோம். கிரண் பார்த்தீங்கன்னா ஜான் ஷா அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் வந்து பண்ணுறாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இவர் ஒரு சேர்மனாக இருந்தார். எந்தெந்த கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரா கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கும், அது மட்டும் இல்லாமல் ஸ்காட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலையும் வந்து இவர் வந்து சேர்மனாக வந்து இருந்தார். ஸோ இந்த கம்பெனிலாம் இவர் வந்து சேர்மனாக இருந்தார். இதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து குளோபல் பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணணுங்கிற நாலேஜ்லாம் வந்து இவர் கிடைக்குது. 1998 வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்மனாக வந்து பயோகானில் சேர்றாரு. இதனால பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனியாக மாற்றினது மட்டும் இல்லாமல் ஒரு குளோபல் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கும் வந்து ஒரு காரணமாக இருக்குது. இவங்களோட வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்துச்சுன்னாக்கா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்கிறாங்க. துரதிருஷ்டவசமாக நம்ம ஜானுக்கு வந்து என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2022 வந்து ஜான் வந்து தவறிடுறாரு. கிரண் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினான ஆளாக வந்து இருக்காங்க. ஏர்லி மார்னிங் வந்து எந்திரிப்பாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா மியூசிக் மேலேயும் ஆர்ட் மேலேயும் ரொம்ப ஈடுபாடு உள்ள ஆளாக வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படின்னா ஒரு ஃபினான்ஷியலாக வந்து இண்டிபெண்டான ஒரு ஆளாகவும் வந்து இருக்காங்க. இவங்க வந்து எந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீன் காட்டுற மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு சட்டிலான வந்து ஆளாக வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் தான் அவங்க கணவர் வந்து தவறி இருந்தாலும் அதுக்கு அடுத்ததும் வந்து இவங்க வந்து பயோகானை வந்து இவங்க தான் வந்து எடுத்து நடத்துகிறாங்க. என்னத்தான் பயோகான் வந்து ஒரு பெரிய மேசிவான சக்ஸஸ் வந்து பார்த்தாலும்
இவங்க வந்து அதில் அடிமட்ட வேலையாளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, இருக்கிறதுலே பாட்டம் மோஸ்ட் வேலையாளுங்கள்லாம் இருக்காங்களா, அவங்கள்ட்ட கூட இவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க. அவங்கள கூட இவங்க நேரில் போய் பார்க்குற ஆளாக தான் இருந்தாங்க. இதில் வேலை செய்கிற ஆளுங்கள்லாம் இவங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வேண்டாலும் இவங்களை அப்ரோச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேலண்டாக ரொம்ப குறிக்கோளான ஆளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பெரிய ஜீனியஸான ஆளு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இவங்களை வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரி யாரும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக இருக்கா, அதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனான ஆளாக இருக்கா, உங்களை நல்லபடியாக வழிநடத்தி எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆளாக இருக்காங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்ப்பேன். இவங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரங்கள்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம கிரணுக்கு பார்த்தீங்கன்னா பல நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ்லாம் கிடைக்கிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. எப்படின்னா 1989 வந்து இவங்களுக்கு பத்மஸ்ரீ வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2005 பார்த்தீங்கன்னாக்க பத்மபூஷனும் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் எல்ஸ்டன் அண்ட் யங் ஆண்டர்பிரினர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற ஒரு அவார்டும் வந்து இவங்களுக்கு 2002 வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைம்ஸ் மேகசினில் பார்த்தீங்கன்னா 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புள் அப்படிங்கிறதுல வந்து இவங்க பேரும் வந்து ஒரு இடம் பெற்றிருக்கு. இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2020. அது மட்டும் இல்லாமல் பல தடவை பார்த்தீங்கன்னா ஃபார்ப்ஸில் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் அப்படிங்கிறதுல வந்து இவங்க பேர் வந்து பல முறை வந்து வந்திருக்கு. MIT கார்பரேஷன் போர்டில் வந்து இவங்க மெம்பராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஹெல்த் சமிட் பேனல் அப்படிங்கிறதுலையும், அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டரோட கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளதுலையும் ஒரு மெம்பராக வந்து இவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து குளோபல் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு அட்வைசராகவும் இருக்காங்க. லோ காஸ்ட் மெடிசன்ஸ்க்கு வந்து இவங்க கேம்பெயினும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிசன் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலையும் வந்து இவங்க இருந்தாங்க. இவங்களோட வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா நார்மலா இந்த பிசினஸ்ங்கிறத தாண்டி பொலிட்டிக்கலாவும் பாத்தீங்கன்னா பல பேரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நமக்குள்ள பொதுவா இருக்கிறது மக்கள். அறிவாற்றல் அதிகமா இருந்திருக்கு. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மருந்து மாத்திரைகள்லாம் வந்து இவங்க உருவாக்குறது அந்த இதெல்லாமே இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ஆளா ஒரு பெரிய பிராண்டை வந்து எடுத்து நடத்தி ஒரு பெரிய கம்பெனியை வந்து எடுத்து நடத்தின ஒரு ஆள் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணி நம்ம அவங்கள பற்றி ஒரு வீடியோ போடுவோம். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம இன்னொன்று என்ன பார்ப்போம்னாக்க இவங்களோட லெகசியோ இவங்களோட இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம கிரண் பார்த்தீங்கன்னா என்னதான் இவங்க பெண்ணுங்கிறதுனால பல ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையோட இவங்க வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோட இந்த ஃபீல்டில் இருந்ததுனால இவங்களாட்டி பல நல்ல விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு வர முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பயோடெக்னாலஜி ரெவல்யூஷனையும் வந்து இவங்களாட்டி உருவாக்க முடிஞ்சுச்சு. இதனால வந்து பல பேர் வந்து பயன்பட்டுருக்காங்க. இவங்களோட அறிவாற்றல்னால பார்த்தீங்கன்னா அறிவியலையும் மக்களையும் ஒன்று சேர்த்து பல நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க உலகம் முழுக்க. இவங்க கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்புனால வர்றது தான் ஆண் பெண்ணுங்கிறது. அதை வச்சு நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து யாருமே இதுதான் பண்ணணும்னு யாராலுமே சொல்ல முடியாது. இன்னதான் இவங்க பெண்ணா பிறந்ததுனால இவங்க வாழ்க்கையில பல ரிஜெக்ஷன் சந்திச்சிருந்தாலும் அது எப்பயுமே எந்த இடத்துலயும் அவங்க வந்து விட்டு கொடுக்காதனால இவங்களாட்டி முடியாதுன்னு இவங்க நினைக்காதனால தான் வந்து இவங்க இந்த அளவுக்கு வந்து வர முடிஞ்சு. சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம். ஸோ இவங்க சொல்ற சில கருத்துக்களை வந்து பார்ப்போம். இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணா பெண்ணா அப்படிங்கிறத வச்சு நீங்க வந்து என்னை யாருன்னு சொல்லிட முடியாது. நான் இதை எது மாதிரி உருவாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்டா, என் வாழ்க்கையை நான் எப்படி உருவாக்கியிருக்கேன்னா நான் யாருங்கிறது தான் என்ன சொல்லணுமோ ஒழிய நான் ஆனா பெண்ணாங்கிறத வச்சு என்னாட்டி என்ன முடியும் என்ன முடியாதுங்கிறத வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. மற்றவங்களால வாங்க முடிகிறது தான் என்னோட மந்த்ரா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மற்றவங்களால ஒரு விஷயத்த வந்து நீங்கள் உருவாக்குற ஒரு விஷயத்த வந்து மற்றவங்களால வாங்க முடியல அப்படின்னா அதுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை நம்புங்க, மற்றவங்க நம்புறங்கிறது மேட்டர் கிடையாது. நீங்கள் வந்து உங்களை நம்புங்க, அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு கஷ்டமான இடத்துல இருக்கீங்க, ஒரு இருட்டான இடத்துல இருக்கீங்கன்றா கூட அது உங்களை வெளிச்சத்துக்கு அழைச்சிட்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெண்ணாக இருந்ததுனால மட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிற விஷயமும் அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணா ஆனாங்கிறத வச்சு நீங்கள் வந்து என்னால் முடியுமா முடியாதாங்கிறத வந்து நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது. என்னால் முடியுமாங்கிறத வந்து நீங்கள் என்ன பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் மொழியே நான் வந்து எப்படி பிறந்திருக்குங்கிறது வந்து உங்களுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறத சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க அப்படின்னா அது வந்து மக்களால் வாங்க முடிகிற விஷயமா இருக்கணும். அந்த விஷயம் நீங்கள் உருவாக்குற விஷயம் வந்து மக்களால் வாங்க முடியல அப்படின்னா அது நீங்கள் உருவாக்கியே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தான் இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா மற்றவங்க உங்களை நம்புறாங்கிறது மேட்டர் கிடையாது. நீங்கள் உங்களை நம்பினா தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே வந்து ஒரு இருட்டான இடத்துல இருக்கீங்க, ஒரு கஷ்டப்படுற இடத்துல இருக்கீங்கன்னா அந்த நம்பிக்கை தான் உங்களை வந்து அந்த இருட்டிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இவங்க சொல்கிறாங்க. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா?
இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு. ஸோ இவங்களோட வாழ்க்கை கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இவங்க வந்து மாஸ்டர்ஸ் வந்து வெளிநாட்டில் படிச்சிருந்தாலும் அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வேலையை எடுத்து கொடுத்துச்சா அப்படின்னா கிடையாது. இவங்க பெண்ணாக இருந்ததுனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்கள்ட்ட தட்டி பறிக்கப்பட்டுச்சு. ஸோ மற்றவங்க வந்து உங்களை நம்புறாங்க நம்பல, நீங்கள் வந்து ஒரு ஆண் பெண் அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீங்கள் வந்து உங்களை நம்பணும், நீங்கள் வந்து உங்கள் விஷனை நம்பணும், அதை நீங்களே எக்ஸாமின் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணீங்க வாழ்க்கையில் வேறு லெவல் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இவங்க. ஸோ பார்க்கலாம்.